ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேதம் மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பு இயற்கணிதம் பயிற்சி 3.17 மூணாவது சம் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க, 3x3 வரிசை கொண்ட ஒரு அணி A = AIJவை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் என்ன, AIJனா நமக்கு என்னன்னு தெரியும், 3x3 மேட்ரிக்ஸ்னால் AIங்கிறது நிறை, ஜேங்கிறது நிரல். A ஒன்றாவது நிரையில் ஒன்றாவது நிரல், ஒன்றாவது நிரையில் ரெண்டாவது நிரல், ஒன்றாவது நிரையில் மூணாவது நிரல், அடுத்தது ரெண்டாவது நிரையில் ஒன்றாவது நிரல், ரெண்டாவது நிரையில் ரெண்டாவது நிரல், ரெண்டாவது நிரையில் மூணாவது நிரல். இது வந்து மூணாவது நிரையில் முதல் நிரல், மூணாவது நிரையில் ரெண்டாவது நிரல், மூணாவது நிரையில் மூணாவது நிரல். இதுதான் வந்து 3x3 மேட்ரிக்ஸு. இதை வச்சு நம்ம இந்த கண்டிஷனை இந்த ஐஜே வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து ஒரு மேட்ரிக்ஸை உருவாக்க போகிறோம். ஃபஸ்ட்டு A11ங்களா, A11 நிறை 1 நிரலும் 1, சரிங்களா. A11 நிறையும் 1 நிரலும் 1. இப்போது மாட்லஸ் ஐங்கிற இடத்துல என்ன இருக்குது, 1ங்களா, -2ங்கிற 2 இன்ட்டு ஜேங்கிற இடத்துல 1 இருக்குது. இப்போது இதை எப்படி எழுதலாம், மாட்லஸ் 1 - 2 ஈக்குவல் டு 1 - 1ங்களா, -2ல் 1 கழிச்சோமா -1. மாட்லஸ்னாவே மைனஸில் இருந்தாலும் நம்ம ப்ளஸில் எழுதணும். மாட்லஸோட வேல்யூ அதோட வேலை என்னன்னா மைனஸில் இருக்கிற வேல்யூவை ப்ளஸ்ஸாக நமக்கு மாற்றி கொடுக்கும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு A11 அடுத்தது A12 ஒன்றாவது நிரையில் ரெண்டாவது நிரல். அடுத்தது ஐங்கிற தாவில் 1ங்களா, 1 - 2 இன்ட்டு ஜேங்கிற தாவில் 2ன்னு இருக்குங்களா. இப்போது 1 - 2 2 4. இப்போது என்ன வரும், -3ங்களா. அப்போ இது வந்து மாட்லஸில் இருந்தால் வெளியே எடுத்தோமா +3 மாறிடும், சரிங்களா. அடுத்தது A13 அடுத்தது 1 - 2 இன்ட்டு 3ங்களா ஈக்குவல் டு 1 - 2 இன்ட்டு 3 6ங்களா ஈக்குவல் டு 1 - 6 -5ங்களா. அப்போ +5. மாட்லஸோட வேலைன்னா அது மைனஸில் இருக்கிறத ப்ளஸ்ஸாக மாற்றிடும். அடுத்தது இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ், அதனால் A13 வரைக்கும் எழுதியிருந்தோமா. அடுத்தது A21 ரெண்டாவது நிரையில் முதல் நிரல், அதாவது இங்கே ஐயோட வேல்யூ 2 மைனஸ் இங்கே 2 இன்ட்டு ஜேவோட வேல்யூ 1. இப்போ என்ன வரும், 2 - 2 ஈக்குவல் டு இங்கே என்ன வரும், மாட்லஸ் ஆஃப் 0. அப்போ 0வே தான். அடுத்தது A22ங்களா, 2 - 2 இன்ட்டு 2ங்களா ஈக்குவல் டு 2 - 2 2 4ங்களா. அப்புறம் -2 ஈக்குவல் டு +2 மாறிடும். நெக்ஸ்ட்டு A23னா ஐயோட வேல்யூ 2 - 2 இன்ட்டு 3 ஜேவோட வேல்யூ 3, 2 - 6 இங்கே என்ன வரும், -4ன்னு வருங்களா. அப்போ +4. அடுத்தது A23 21 22 23 வரையில் எழுதிட்டோமா. அடுத்தது A31ன்னு வரும். அடுத்தது மூணாவது ரோ, மூணாவது நிரை ஒன்றாவது நிரல். அடுத்தது 3 - 2 இன்ட்டு 1. நெக்ஸ்ட்டு 3 - 2 இன்ட்டு 1 2வே தான் ஈக்குவல் டு +1ன்னு வரும், +1 தான். அடுத்தது A32ங்களா, மூணாவது நிரையில் ரெண்டாவது நிரல். அப்போ 3 - 2 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 3 - 2 2s are 4. அப்போ -1ன்னு வருங்களா. அப்போ +1, சரிங்களா. அடுத்தது A33 இப்போது 3 - 2 இன்ட்டு நெக்ஸ்ட்டு 3 - 2 இன்ட்டு 3 எவ்வளோ, 6ங்களா. அப்போது -3ன்னு வருங்களா. அப்போ +3. அப்போது இந்த மேட்ரிக்ஸ் எப்படி எழுதலாம், நம்ம ஃபஸ்ட்டு ஏங்கிற அணி எப்படி எழுதலாம், A11ஓட வேல்யூ என்ன, A11ஓட வேல்யூ 1. நெக்ஸ்ட்டு A12ஓட வேல்யூ 3. அடுத்தது A13ஓட வேல்யூ 5. அடுத்தது A21ஓட வேல்யூ 0, A22ஓட வேல்யூ 2, A23ஓட வேல்யூ 4,
சரிங்களா. அடுத்தது A31 வேல்யூ 1, A32 வேல்யூ 1, A33 வேல்யூ 3. இதுதான் வந்து 3x3 மேட்ரிக்ஸ். இப்போது செகண்ட் சம்மு. இதில் இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஐஜேவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி 3x3 மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது A11ங்களா ஃபஸ்ட்டு நிரை ஃபஸ்ட்டு நிரல். இப்போது ஐங்கிற தாவில் 1னும் ஜேங்கிற தாவில் 1னும் சப்ஸ்டியூட் பண்ணி அது க்யூப் எடுத்து டிவைடட் பை 3ங்களா. அப்போது 1 × 1 2 க்யூபு டிவைடட் பை 3. 2 க்யூப்னு என்ன பண்ணணும், 2 வந்து 3 முறை பெருக்கணுங்களா. அப்போ 2 2 4, 4 2 8/3. A11 அப்படிங்கிற உறுப்போட வேல்யூ 8/3. அடுத்தது A12 1 + 2 க்யூப் டிவைடட் பை 3ங்களா. 3 க்யூப் டிவைடட் பை 3. இப்போ 3 க்யூப்னா 3 வந்து 3 டைம் பெருக்கணுங்களா. 3 9, 9 27 டிவைடட் பை 3. 9 27ங்களா வகுத்தமா. அடுத்தது A13ங்களா. A13னா 1 + 3 ஹோல் க்யூப் டிவைடட் பை 3யா. 3 1 4 க்யூபு டிவைடட் பை 3. 4 க்யூப்னா 4 வந்து 4 டைம் 4 வந்து 3 டைம் பெருக்கணும். அப்போ 4 16, 16 64 டிவைடட் பை 3. சரிங்களா. அடுத்தது A13 வரைக்கும். அடுத்தது A21 ரெண்டாவது நிரையில் முதல் நிரல். ஓகேங்களா. இது வந்து 2 + 1 க்யூப் டிவைடட் பை 3ங்களா. 2 1 3ங்களா. 3 க்யூப் டிவைடட் பை 3. 9 9 27 டிவைடட் பை 3. 9 27. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 9. நெக்ஸ்ட்டு A22. இங்கே வந்து 2 + 2 க்யூபு டிவைடட் பை 3ங்களா. 4 க்யூப் டிவைடட் பை 3. 4 க்யூப்னா என்ன பண்ணணும், 4 வந்து 3 டைம் பெருக்கணுங்களா. 4 16, 16 64 டிவைடட் பை 3. அடுத்தது A23ங்களா. A23னா 2 + 3 ஹோல் க்யூப் டிவைடட் பை 3ங்களா. அப்போ 5 க்யூப் டிவைடட் பை 3. 5 25 125ங்களா டிவைடட் பை 3. நெக்ஸ்ட்டு A31 மூணாவது நிரையில் முதல் நிரல். அப்போ ஐயோட வேல்யூ 3, ஜேவோட வேல்யூ 1 க்யூப் டிவைடட் பை 3ங்களா. 3 1 4, 4 க்யூப் டிவைடட் பை 3. 4 16 64 டிவைடட் பை 3. அடுத்தது A32. அதாவது ஐயோட வேல்யூ 3, ஜேவோட வேல்யூ 2 க்யூப் டிவைடட் பை 3ங்களா. 5 க்யூப் டிவைடட் பை 3. 5 க்யூப்னா 125 டிவைடட் பை 3. அடுத்தது A33. இப்போ வந்து 3 + 3 க்யூப் டிவைடட் பை 3ங்களா. 9 க்யூப் டிவைடட் பை 3. 3 + 3 6. 6 க்யூப் டிவைடட் பை 3ங்களா. 6 க்யூப்னா 6 3 முறை பெருக்கணுங்களா. 6 வந்து 3 முறை பெருக்கணும். 6 36 × 6. 6 36. ரிமைனிங் 3. 3 18. 21 216 டிவைடட் பை 3. இது வந்து சிம்பிளிஃபை பண்ணால் 7 21 2 6 72ன்னு வரும். சரிங்களா. இப்போது இந்த மேட்ரிக்ஸ் எப்படி உருவாக்கலாம். A11 வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம். A11 வேல்யூ 8/3. ரெண்டாவது A12 வேல்யூ 9. A13 வேல்யூ 64/3. அடுத்தது A21 அதாவது ரெண்டாவது நிரையில் முதல் நிரலில் என்ன கண்டுபிடிச்சோம் 9. அடுத்தது இது என்னது A22னா 64/3. A23னா 125/3. அடுத்தது A31 என்ன 64/3. A32னா 125/3. A33னா 72. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.